வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிஎம் சென்ட் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலாக் எதை பற்றினா, நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பி மேல்மருவத்தூர்லான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கிளம்பி வரும்போதே கொஞ்சம் மிஸ்ட் இருந்துச்சு மார்னிங் 7:00 கிட்ட. அதுக்கப்புறம் செங்கல்பட்டை தாண்டினதுக்கப்புறமா அப்படியே ஊட்டி மாதிரியான ஒரு கிளைமேட்டில் அப்படியே மிஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிறைய நாட்கள் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து முன்னாடி உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அது கரெக்டாக இந்த தடவை இந்த கண்டக்டர் இல்லாத பஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பஸ்ஸில் வந்து டிரைவர் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க, கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ டிக்கெட்டெல்லாம் வந்து கிளாம்பக்கம்லேயே போட்டு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதை ஏன் விடுவானே, சரி எடுப்போம் வீடியோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ரிப்பு. ஸோ செங்கல்பட்டுலேருந்து நம்ம மேல்மருவத்தூர் வரைக்கும் நம்ம இந்த பஸ் ட்ராவல் பார்க்க போகிறோம். கூடவே வந்து பனி எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் ரிலேட்டடாக பார்க்குற உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது போக இன்னும் நான் நிறைய விஷயங்கள் இந்த போகிற வழியில் இங்கே இருக்கக்கூடிய ஊர்களை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றியும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ட்ராவல் ரிலேட்டட் நாங்கள் இப்போ போட்டிருக்கிற வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். முக்கியமாக வந்து நாங்கள் வந்து வைசாக்கு போயிட்டு வந்தது, ஊட்டி போயிட்டு வந்தது, அது போக இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட ஒப்பீனியனை வந்து பதிவிடுங்க, அதையும் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது செங்கல்பட்டில் இருந்து நம்ம வந்து மருவத்தூர் போகிற வழியில் நீங்கள் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து சில முக்கியமான ஊர்களை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மாமண்டூர்னு சொல்லுவாங்க. ஸோ மாமண்டூருங்கிறது வந்து அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மால் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும். முக்கால்வாசி கவர்மெண்ட் பஸ் போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாமண்டூரில் இருக்கக்கூடிய அந்த பஸ் டிப்போவில் தான் வந்து அங்கே வந்து டீ பிரேக் அதுக்காக வந்து போடுவாங்க. அங்கே போயிட்டு தேநீர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து காரை எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் வந்து அங்கே வந்து காரை வந்து பஸ் வந்து நிப்பாட்டி எடுப்பாங்க. இது வந்து ஒன்லி வந்து கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் அந்த உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் போகிற வழியில் அப்படியே புக்கத்துறை அப்படின்னு ஒரு இடம் வரும். அதில் ரைட்டில் எடுத்து நீங்கள் உள்ளே போகிற இடம் தான் வந்து உத்தரமேரூருக்கு போகிற வழியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து வர பெரிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா கருங்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. கருங்குழியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்குழிங்கிறதும் கொஞ்சம் பெரிய ஊர். ஸோ கருங்குழிங்கிற ஊரை நீங்கள் தாண்டி வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து பெரிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அப்படின்னு ஒரு ஊர். ஸோ மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய ஊருன்னு சொல்லலாம். அங்கே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதே மாதிரி வந்து செப்பரேட் அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து வரக்கூடியது தான் வந்து நம்ம மேல்மருவத்தூர்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக வந்து வர வழியில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வரக்கூடிய ரோட்லேயே நீங்கள் ரைட் எடுத்து உள்ளே போனால் வரக்கூடியது தான் வேடந்தாங்கல் போகிறதுக்குன்னு வந்து செப்பரேட்டாகவே ஒரு ரோடு இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் அந்த புக்கத்துறை அந்த ரோடு வழியாகவும் போகலாம். அந்த வழியாக போகிறத விட அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு கட்டாகவும் அது வழியாகவும் நீங்கள் வந்து வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஊருக்கு போகிற வழிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் மேல்மருவத்தூரை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நடுப்பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குது. அதை பற்றிய வீடியோ வந்து அடுத்து நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றி அடுத்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மெயின் மருவத்தூர்லேருந்து மருவத்தூரை தாண்டி கொஞ்சம் தூரம் வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்து நீங்கள் போனால் வரக்கூடியது தான் நடுப்பழனி அப்படிங்கிற ஒரு கோவில். அது நீங்கள் போகும்போது பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி மருவத்தூரை தாண்டி வரக்கூடிய முக்கியமான ஒரு ஊர் என்னென்னா அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த அச்சரப்பாக்கம்ங்கிறதும் கொஞ்சம் பெரிய ஊர் தான். ஸோ அச்சரப்பாக்கமில் வந்து உங்களுக்கான வந்து காருக்கு ரிலேட்டடாக நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து அச்சரப்பாக்கமில் வந்து ஒரு பெரிய கோயில் கூட இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் அச்சரப்பாக்கத்தை தாண்டி போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஒரு முருகன் கோவில் இருக்கும். அதாவது நீங்கள் இங்கேருந்து போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரும் ஒரு பெரிய முருகன் கோவில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சிவன் கோவில்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் தான் முக்கியமாக அந்த அச்சரப்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்னு சொல்லலாம்.